So coming to limbic system, the inner part of the cerebral hemisphere, they constitute the limbic system. Main components of limbic system என்னெல்லாம்னா olfactory bulb, cingulate, gyrus, mammillary body, amygdala, hippocampus and hypothalamus. இவ்வளவும் சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். லிம்பிக் சிஸ்டமை ஏன் தனியாக படிக்கிறோம் இப்போ 11th அப்படின்னா, இதுக்கு பேர் எமோஷ்னல் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயினுக்குள்ளே ஒரு பிரெயின், ஓகே, அதனால் இதை வித்தியாசமாக படிக்கிறோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் லிம்பிக் சிஸ்டம். And because it plays a primary role in the regulation of the pleasure, pain, anger, fear, sexual feeling and affection, the hippocampus and amygdala also play a role in the memory. அதனால் இதை தனியாக வச்சு படிக்கிறோம். ஓகேவா? இதுதான் சிங்குலேட் கைரஸ், இது ஆல்ஃபேக்டரி பல்ப், இது அமிக்டலா, ஓகே, இது தலாமஸ், green color portion is hypothalamus. This is mammillary body, pink color outgrowth, and this pink color region is hippocampus. இப்போ இத்தனை பகுதியும் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது சொல்லுங்கள்? இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ப்ளஷர், பெயின், ஆங்கர், ஃபியர், sexual feeling and affection. Okay, and coming to midbrain, brainstem. Brainstem பொறுத்த வரைக்கும் it is a part of the brain between two spinal cord and the between the spinal cord and the diencephalon, and it consists of midbrain, pons and medulla oblongata. இவ்வளவும் சேர்ந்தது பிரெயின் ஸ்டெம். ஓகே, அண்ட் பிரெயின் ஸ்டெம் மிட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் மிட் பிரெயின் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த டயன்செஃப்லானுக்கும் பான்ஸ்க்கும் இடையில இருக்கிறது. அண்ட் இட் இஸ் அ லோயர் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரெயின். இட் ஹாஸ் காட் அ லாங்கிடியூடினல் பேண்ட்ஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ கால்டு செரிப்ரல் பெடன்கிள்ஸ். இது இருக்கு பாருங்கள், செரிப்ரல் பெடன்கிள்ஸ். அண்ட் தே ரிலே த இம்பல்சஸ் பேக் and forth between the cerebellum, pons, medulla, இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கு. And the dorsal portion of the midbrain, they contain 4 rounded bodies called corpora quadrigemina. அது ஒரு rounded portion, 4 rounded portion. This is corpora quadrigemina. So this acts as a reflex center for the vision and the hearing. காது கேட்குறது, கண்ணு தெரியாது, இது எல்லாமே இந்த கார்போரா குவாட்ரிஜெமினா மூலமாக தான். ஓகே, ஹைண்ட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் ராம்பென்செஃப்லான் ஃபார்ம்ஸ் த ஹைண்ட் பிரெயின் and it comprises cerebellum, okay, cerebellum region, pons varoli, pons, மெடுலா ஆப்லங்கேட்டா, இதெல்லாம் ஹைண்ட் பிரெயின். செரிபெல்லம்ங்கிறது பின் மூளை அல்லது சிறு மூளைன்னு சொல்லணும். இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் சென்ட்ரல் வேர்ம் ஷேப்டு அண்ட் வேர்மிஸ், புழு மாதிரி ஒரு ஷேப், அதனால வேர்மிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் செரிப்ரல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் மஸ்குலர் மூமெண்ட்ஸ் அண்ட் த பாடி எக்விலிபிரியம். Any damage to the cerebellum that will result in the uncoordinated voluntary muscle movements. voluntary muscle movement எதுவுமே நடக்காது இது வந்துச்சுன்னா, பிரச்சனை செரிபெல்லமில் வந்ததுன்னா. ஓகே, பான்ஸ் வரோலியை பொறுத்த வரைக்கும் இட் லைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செரிபெல்லம். இது செரிபெல்லம் ரீஜன், இது பான்ஸ் வெரைட்டி. So nerve fibers of the pons varolii, they form a bridge between 2 cerebellar hemispheres and they connect medulla oblongata with the other region of the brain. And this is a respiratory nuclei found in the pons and they coordinate or cooperate with the medulla to control respiration. Medulla oblongata is also related to the respiration breathing center. Okay, coming to medulla oblongata, it forms the posterior most part of the brain
and it contains what connects the spinal cord with the various parts of the brain. ஸ்பைனல் கார்டையும் பிரெயினோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா நடுவில் இருக்குது. And it receives and integrates signals from the spinal cord and it sends to the cerebellum and thalamus. And medulla contains what? Vital centers that control cardiovascular. இங்கே cardiovascular ஹார்ட்டுக்கு ரிலேட்டட் ஆனது, ரெஸ்பிரேஷனுக்கு ரிலேட்டட் ஆனது, கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் இது நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு ரிலேட்டட் ஆனது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா? இவ்வளவும் இதில் இருக்குது, மெடுலா ஆப்ளிங்கேட்டால இருக்குது. ஓகே, and next is what? Ventricles of the brain. There are ventricle 1, ventricle 2, hollow இது இருக்குது, 4 hollow fluid filled spaces இருக்குது, C-shaped space இருக்குது, அது cerebral hemisphere அது உள்ளே இருக்குது. lateral ventricles 1 and 2 இருக்குது, அப்புறம் ventricle 3 and ventricle 4 we have. and இதை வந்து செப்டம் பெலுசிடம் அப்படின்னு சொல்கிறோம். செப்பரேட்டட் பை 1 and 2 செப்பரேட் பண்ணுறது. 3 diencephalon through an opening called interventricular foramen சொல்கிறோம், foramen of Monro. and third ventricle வந்து it is a continuous with the ventricle 4 in the hind brain through the canal called aqueduct of or aqueduct of Sylvius, cerebral aqueduct. அங்கே cerebrospinal fluid இருக்குது. choroid plexus is a network of blood capillaries and there is a form or CSF is formed there. இதை கேட்பாங்க, எந்த இடத்துல CSF உருவாகுது அப்படின்னு சொன்னால் you can very well say choroid plexus. ஓகே, CSF பொறுத்த வரைக்கும் it gives buoyancy, floating capacity to the structure and shock absorbent-ஆக யூஸ் ஆகுது பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும். and it nourishes the brain cells and supporting constant supply of food and oxygen to the brain and it carries harmful metabolic waste from the brain to the blood. இப்போ எப்படி நம்மளோட உடம்புல எல்லாம் ரத்தம் இருக்குது, வேஸ்ட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வருது, நியூட்ரியன்ட் எல்லாம் செல்லுக்கு கொடுத்து, அதே மாதிரி பிரெயின்லேருந்து வேஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வர்றது இந்த CSF தான். எனர்ஜி மேலே தூக்கிட்டு போகிறது CSF தான், cerebrospinal fluid மூலமாக தான் போகுது. and it maintains a constant pressure inside the cranial vessels. Okay, hope you understood. We will meet in the next class, children. Thank you, children.